விவசாயிகளையும் எங்களுடைய குழுவின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இங்கே அமர்ந்திருக்கும் டாக்டர் ரா. செல்வராஜன், இயக்குனர், தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சி, அங்கேருந்து வந்திருக்காங்க. அவர் வாழையினுடைய சாகுபடி முறைகள் எப்படி இருக்குன்னு ஒரு கண்ணோட்டம் வழங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக வாழையில் ஏற்கனவே நிறைய ரகங்கள் நீங்கள் சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ வாழையில் வெளியிடப்பட்ட புதிய ரகங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துக் கூறுவதற்காக முனைவர் ஜே. அக்சலியா, பேராசிரியர் மற்றும் தலைவர், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், கோவையில் இருக்கிறார்கள். மேலும் வாழை சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள், ஏற்கனவே நிறைய தொழில்நுட்பங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். முக்கியமாக புதியதாக என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் இப்போது வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொல்வதற்காக முனைவர் வா. குமார், முதன்மை விஞ்ஞானி, தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம், திருச்சியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஒருங்கிணைந்த லோகநாதன், முதன்மை விஞ்ஞானி, தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம், திருச்சியில் இருந்து வந்திருக்கிறார்கள். அடுத்ததாக வாழையில் லாபத்தை பெருக்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பற்றி உங்களிடையே பேசுவதற்காக டாக்டர் கே. என். சிவா, முதன்மை விஞ்ஞானி அவர்கள் திருச்சியில் இருந்து வந்திருக்கிறார்கள். 135க்கும் மேற்பட்ட நாடுகளில் வாழை சாகுபடி செய்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 40 கோடி மக்கள், 40 கோடி குடும்பங்கள் இந்த வாழை சாகுபடியை நம்பி வாழ்வாதாரம் 40 கோடி குடும்பங்களுக்கு இது வாழ்வாதாரமாக இந்த வாழை விளங்குகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது இந்தியாவில். இந்தியா உலகத்திலேயே முதல் இடத்துல இருக்கிறது. வாழை சாகுபடியில் உலகத்திலேயே முதலிடம் இந்தியா தான். அதாவது 37 மில்லியன் டன்ஸ் வாழை வருடம் உற்பத்தி செய்கிறோம். ஒரு 10 லட்சம் ஹெக்டேர்லேருந்து 37 மில்லியன் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு அனைவரும் தெரிந்தது தான். அதுவும் இந்த ஈரோடு மாவட்டம் பார்த்தீங்கன்னா மங்களகரமான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், வாழை, இந்த 2 தான் முக்கியமான கிராப்னு சொல்லலாம். வாழை பார்த்தீங்கன்னா 12,000 ஹெக்டேர்ஸில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் சாகுபடி செய்கிறாங்க. நம்பர் 1 இங்கே தான். முன்னாடிலாம் திருச்சிராப்பள்ளியில் தான் அதிகமான வாழை உற்பத்தி இருந்தது. இப்போ மாறிக்கிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் தேனி மாவட்டத்திலையும் அதிகமாக வாழை உற்பத்தி செய்கிறாங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வாழை உற்பத்தி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போச்சு. அதாவது வாழையில் உற்பத்தி திறன், நமது முதலமைச்சர் அவர்கள் நேற்று முதலமைச்சர் அவர்கள் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம அதாவது இந்த நெல் மற்ற சிறு குறு தானியங்களில் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி வாழையிலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளாக 7 டன், ஒரு ஹெக்டேருக்கு 7 டன் அதிகமாக உற்பத்தி திறன் பெருக்கி உள்ளோம். இதற்கு காரணம் நமது தொழில்நுட்பம். உயர் விளைச்சல் ரகங்கள் அப்படின்ற தலைப்பில் பேச சொல்லியிருக்கிறாங்க. வாழை பார்த்தீங்கன்னா, அதாவது வாழை வைக்கும் வாழை நம்ம ஆப்பிரிக்கா அந்த கண்ட்ரிலலாம் ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள் ஃபுட்னா ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு நேந்திரம். கேரளாலாம் போனால் ஒரு நேந்திரம் பழம் காலையில், அதுதான் ஃபுட்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சமச்சீரான ஒரு பயிர். நீங்கள் அரிசி சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, ஒரு வாழை காலையில் சாப்பிட்டீங்கனாலே வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அந்த விதத்தில் இந்த வாழை நெக்ஸ்ட்டு இந்த வாழை நிறைய பயிரிட்டு வந்திருக்கோம். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அந்த பனானா அப்படின்ற ஒரு பேரே அரேபியன் கண்ட்ரிலேருந்து தான் வந்தது அப்படின்றாங்க. ஏன்னா ஒரிஜினலாக வாழை பார்க்குறப்போ அது ஒரு நிறைய விதைகளோட தான் இருக்குது. அப்புறம் காலப்போக்கில் சடுகு மாற்றங்கள்னால வாழை தன்னிச்சையாக கல்வி கண்டென்ட் அதிகமாக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதை நம்ம பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அரபு மொழியில் வாழையோட பேர் விரல் அப்படின்ற சைஸில் தான் இருந்தது. அதுக்கு அரபு மொழியில் பனான் அப்படின்ற பேர். ஸோ அதில் இருந்து தான் பனானா அப்படின்ற முறையில் திருப்பி அவங்க எடுத்து போன பேரை நம்ம ஊரில் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த விதத்தில் வாழைக்கு நிறைய சிறப்பியல்புகள் உண்டு. ஸோ முக்கணிகளில் முதன்மையான ஒன்று. ஸோ நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம தான் வாழை உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கோம், எல்லாத்தையும் இருக்கும். இதில் என்னென்ன வெரைட்டிஸ்
வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ட்ரெடிஷ்னலாக ஒரு ரொட்டீனாக நம்ம பண்ணுறது இப்போதைக்கு பிராண்ட் நேம் பண்ணிட்டு இருக்கோம். பிராண்ட் நேமே வந்து பழைய கச்சவாடை மோரிஸ்லேருந்து உருவாக்கப்பட்ட தன்னிச்சையாக ஒரு சட்டில் மாற்றத்தினால பெரிய சைஸ் குறையோட வரப்பட்ட ஒரு இதுதான். அதுதான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 60% ஏரியா வந்து பிராண்ட் நேம் தான் நம்ம பயிரிட்டு இருக்கோம். பிராண்ட் நேம் வந்து ஒரிஜினலாக மோரிஸ் ரொபஸ்டா பச்சைவாழையிலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் நெய் பண்ணுறது கேரளா ரஸ்தாலி. ரஸ்தாலி ஒரு காலத்தில் நிறைய போட்டுட்டுலாம் அந்த வாடல் நோய் வந்ததுனால அதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் பூவனுக்கோ அந்த கேரளா ரஸ்தாலிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மாதிரி செவ்வாழை இருக்குது, கற்பூரவள்ளி இருக்குது, குட்டை வாழைலாம் பயிர்ந்தாங்க, ரஸ்தாலி இருந்தது, கோயில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருந்தது. இது தவிர தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 1965 ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வரோம். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டும் எங்ககிட்ட ஒரு 200-250 வாழை இருக்குது. அதே வந்து திருச்சியில் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு 350 டைப் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 600 வாழை டைப் இருக்குது. அதாவது நம்ம ஊர் பூனை வந்து நம்ம கேரளாவில் போய் கேட்டோம்னா அவங்க வந்து பாளையங்கோடன்னுவாங்க. அதே இது நம்ம ஊரில் ரஸ்தாலின்னு சொல்கிறது நம்ம கேரளாவில் போய் கேட்டிங்கன்னா பூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஸ்தாலிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. இப்போ கர்நாடகா போனால் ரசபாலைன்னுவாங்க, அமிர்தபாணின்ற பேரில் சொல்லுவாங்க, மால்போர்னு சொல்லுவாங்க, மாத்தம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வேறு வேறு பேரில் வேறு வேறு இடத்துல இருக்குது. சரி, ஓகே. இதுக்கு பழைய காலத்தில் இருக்கிற நம்ம முன்னாடிகளோ எல்லாருமே நம்ம ட்ரெடிஷ்னலாக என்னென்ன வெரைட்டி க்ரோ பண்ணிகிட்டே இருக்கோம், அதை தான் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பழைய காலத்தில் நம்ம வந்து வெறும் வெப்பமண்டல பகுதிகளில் விளையக்கூடிய பப்பாளி, வாழை இது மற்றதான் சாப்பிட்டுருந்தோம். இப்போ நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்துருச்சு. ஏன் அதே பழைய பயிர்களே நம்ம திருப்பி போடணும், ஏன் புதிய டேஸ்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நிறைய வாழை ரகங்கள் வந்து நம்ம வந்து இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 ஆண்டு காலத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சியில் இருந்து ஒரு 9 வெரைட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஸ்லைடில் எல்லா இதுக்கும் ஏற்றால கொடுத்துருவேன். இந்த ஒரே ஸ்லைடில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ கன்று தேர்வு பொதுவாக ரகத்தை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் கன்றுகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கன்றுகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா பல்வேறு விதமான பூச்சிகள், நோய்கள் இதெல்லாம் இருக்கும். அதை இல்லாத கன்றுகளை தேர்ந்தெடுத்து அதை மறுபடி கன்று நேர்த்தி செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமானது. கன்று நேர்த்தியில் விவசாய பெருமக்கள் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும். இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்லைடில் போயிடும். அது பார்த்தா நிலத்தயாரிப்பு. நிலத்தை நல்லா பயன்படுத்தணும். கண்டிப்பாக முடிந்த அளவுக்கு ஒரு 3 மாதமாவது ஒரு பேருக்கு 10 பேருக்கு இடையில ஒரு 3 மாதமாவது ஓய்வு கொடுக்கறது வெறுமனே கொடுக்காம அதிக அளவில் இயற்கை உரங்களை போட்டு நல்லா உழுதுட்டு அப்புறம் ஓய்வு கொடுக்கலாம். அப்படி இல்லையா பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி பண்ணி அதை மடக்கி கொடுத்துட்டு ஓய்வு கொடுக்கலாம். ஆக இந்த ஓய்வு கொடுக்கறது இந்த மண்ணானது அதிக புத்துணர்ச்சியோடு பயிர் வளர்ச்சிக்கு மிகவும் உதவி பண்ணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நடவு முறைகள், திசுவெடுப்பு கன்றுகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ நாடு முழுக்க பல்வேறு விதமான பூச்சிகள் இருக்குது, பூஞ்சான நோய்கள் இருக்குது, பாக்டீரியல் நோய் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்குது. திசுவெடுப்பு கன்றுகள் சான்றிதழ் பெற்ற திசுவெடுப்பு கன்றுகளாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நிறைய அந்த நோய்க்கான காரணிகள் எதுவும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அதை முறைப்படி வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதுதான் பார்த்தீங்கன்னா நட்டதுக்கப்புறம் அந்த களைகள் பராமரிக்கிறது, அந்த செலவை குறைக்கிறது. கண்டிப்பாக இந்த மாதிரி மூடாக்கு பாலித்தீன் கருப்பு வண்ண அந்த மூடாக்கு போகிறது, பாலித்தீன் மூடாக்கு போகிறது எல்லா வண்ணத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். அது முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கக்கன்றுகளை அகற்றுதல், அதையும் இந்த செயல். அப்புறம் தார் தூர் பராமரித்து தார் பராமரிக்கிறது இதுக்கு நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது பஞ்ச் கவர்ஸ் கண்டிப்பாக. ஆக இது மாதிரிலாம் போனோம்னாக்க எக்ஸ்போர்ட் தரம் வாய்ந்த ரகங்கள் தார்கள் நமக்கு கிடைக்கும். ஆக அதையும் இதுலேயும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மையத்தினுடைய வெற்றி கதைகள் நிறைய இருக்குது. இது கிராண்ட் நைனிங்காக இருக்கட்டும், இல்லை நேந்திரன் இருக்குது, நெய்பவனுக்கு, செவ்வாழை அப்படின்றது ஐரோப்பா வரைக்கும் அனுப்பியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய வெற்றி கதைகள் இருக்குது. அது இத்தனையும் இது பண்ணணும். ஆக இன்னும் சாயிலுக்கு செய்யணும். சாயில் ஆரம்பித்து கப்பலில் போகிற வரைக்கும் உண்டான ஒரு தொழில்நுட்பங்கள் இருக்குது. அடுத்த ஸ்லைட். இதை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. எங்களுடைய இந்த கருத்துக்கள் நிறைய விவசாயிகளுக்கு வேண்டிய தொழில்நுட்பங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் இருக்கும். இங்கே nrc.res.in அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். உங்களுக்கு வேண்டிய கைபேசி செயலிகள் இருக்கும். செயலிகள் வந்து நம்ம தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக எத்தனையோ ஆப் வச்சுருக்கோம். இந்த ஆப்பை உங்களுடைய மொபைல் இருந்ததுன்னா வாழை விவசாயிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதை நீங்கள்
பூச்சிக்கொல்லி சாகுபடி பண்ணுறதுனால விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற தேவையில்லாத கடைகள் வளர்ந்து உங்களுக்கு செலவு வைக்கிறத குறைச்சிக்கலாம், தவிர்க்கலாம். முக்கியமாக நம்ம நிறைய ஏற்றுமதி பற்றி நம்ம முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ஏற்றுமதி மேற்கொள்ள இந்தியா இடம் தரக்கூடிய தருணம் வந்துகிட்டே இருக்கு. நிறைய ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த பஞ்ச் கவர்ஸ் வாழைத்தாறு ஒரே ரொம்ப முக்கியம். அட்டஸ்லேயர் அப்படின்னு அருமை இருக்கு. ஓகே, இதெல்லாம் மற்ற விட்டு கொடுக்குறது இதெல்லாம் இருக்குது. நிறைய தார் குறைகள், ஆண்குறை நீக்குதல் கண்டிப்பாக நிறைய பாதிச்சிருக்குங்க. இந்த சரியான நேரத்தில் கண்டிப்பாக முட்டு கொடுத்துடணும். அடுத்தது கொன்னை கட்டுறது முக்கியமான தொழில்நுட்பம். அந்த ஆண் பூ, அந்த பூவில் இருக்கக்கூடிய பூக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம மறுபடி செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்த தொழில் நெக்ஸ்ட் நல்ல உரையிடும் போது நல்ல அருமையான தாவரங்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு முழு நாள் இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது. இருந்தாலும் இந்த 3/4 மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறது விஞ்ஞானிகளுக்கே ஒரு சேலஞ்சான விஷயம். அடுத்ததாக முனைவர் லோகநாதன், முதன்மை விஞ்ஞானி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம், அவர் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நோய் பற்றி பேசுகிறார். அவர் இப்போ லோகநாதன், நீங்கள் அளவாக வந்து எந்த பிரச்சனை இந்த ஊரில் இருக்குது அதை பற்றி பேசுங்க, அளவாக பேசுங்க. அதை டிஸ்கஷன் லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா முக்கியமான நோய்கள், அதன் அறிகுறிகள், எப்படி கட்டுப்படுத்த முறையை சுருக்கமாக வாழையை தாக்கக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா பூஞ்சை நோய், பாக்டீரியா நோய், வைரஸ் நோய். இது எதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம்னா, முதல் நோய் பார்த்தீங்கன்னா வாடல் நோய், மிக முக்கியமான நோய். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சால் அதுக்கு மெடிசன் கரெக்டாக கொடுத்துடலாம். இல்லைன்னா பாக்டீரியா நோய் கொடுக்க வேண்டியது ஃபங்கஸ் போக்காகாது. வாடல் நோய் பார்த்தீங்கன்னா இலை வந்து கீழேருந்து பழுத்துட்டு போகும், தண்டு பகுதியில் வெடிப்பு இருக்கும். அப்புறம் உள்ள கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரிஞ்சோப்பு நேரத்தில் இருக்கும். கீழே கிழங்கு வெட்டி பார்த்தீங்கன்னா கரிஞ்சோப்பு நேரத்தில் ஒட்டமையில் இருக்கும். அதை எப்படி மேலாண்மை மூலம் கொண்டு வரலாம் அப்படின்னா, அதுக்கு மாற்று ரகங்கள் போகணும். கரும்பு, நெல் இது மாதிரி ரகங்களை வந்து காக்காது. அந்த தோட்டத்திலேருந்து கண் எடுக்கும் போது வந்து வாடல் நோய் காக்காத தோட்டத்திலேருந்து எடுக்கணும். பொதுவாக நம்ம இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா கண்ணு தான் போடுவோம். பிசுமலுக்கு கண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறதில்லை. அந்த கண்ணு தேர்வு செய்யும் போது அந்த வாழை தோட்டத்தில் வாடல் நோய் இல்லாத தோட்டத்திலேருந்து எடுக்கணும். முக்கியமாக இது வந்து செவ்வாழை நேந்திரன் ரகங்களை காக்காது, வாடல் நோய் வராது. ஸோ அந்த ரகங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா ஈரோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக செவ்வாழையும் நேந்திரன் போடுறாங்க. அது வாடல் நோயை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்படி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு மருந்து வந்து கார்பன் டை 1 கிராம் 1 லிட்டர் தண்ணி கலந்துட்டு 2 லிட்டர் 3 லிட்டர் ஒரு செடி ஊற்றணும். அது எப்போ ஊற்றோம்னா நோய் வந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு ஊட்டிட்டு இருக்கணும். சரிங்களா? அதுபோக நாங்கள் எங்கள் நிலையத்திலேருந்து நோட்டு வீழ்த்துங்கிற பயக்கொண்டல் கன்சாசி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறோம். அதனுடைய ஃபுல் டீட்டெயில் அந்த பாக்கெட்டில் இருக்குது. இதை வாங்கி நீங்கள் பயன்படலாம். இது வந்து பூஞ்சை நோய் 1. ரெண்டாவது பூஞ்சை நோய், மிக முக்கியமான பூஞ்சை நோய் பார்த்தீங்கன்னா இலை புள்ளி. அது பார்த்தீங்கன்னா இலையில் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும், அதை சுற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது வந்து அறிகுறி. இது நம்ம ஊரில் வந்து காஞ்சார் நோயின்னு சொல்லுவாங்க, சருகு நோயின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, வாழை பழங்களை வந்து முன்னாடி அது அறுவடைக்கு முன்னாடியே பழுக்க செஞ்சிடும். அதனால் விலை போகாது. அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, இது பாருங்கள் எவ்வளோ அதிகமாக பரவும் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த படம். இதுக்கு வந்து 4 வகையான இது பூஞ்சை கொல்லிகள் இருக்குது. அதை வந்து ஒரு 20 to 25 நாள் இன்டர்வலில் வந்து நம்ம தெளிக்கணும். முதல்ல அடிக்க வேண்டியது வந்து புரோபிகோனசோல்ங்கிற ஃபில்ட்டுங்கிற மருந்து வந்து 1 மில்லி 1 லிட்டரு, அது கனிமணியோட கலந்து அடிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்பன்டைசிங்கிற மருந்து வந்து அடிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நேட்டிவ்னு சொல்லுவாங்க, டிபிகோனசோல் டைஃபாக்சிஸ்டோபிங்கிறத வந்து அடிக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா அகைன் கார்பன்டைசிங் மேங்கோசோல் காம்பினேஷன் இருக்கிற பஞ்சிசைட் அடிக்கணும். ஏன்னா நான் பலதரப்பட்ட பஞ்சிசைட் அடிக்கும் போது தான் வந்து அது கண்ட்ரோலுக்கு வரும். ஒரே பஞ்சிசைட்டை வந்து திருப்பி அடிச்சோம்னா கண்ட்ரோலுக்கு வராது. அதை வந்து மறுபடியும் திருப்பி அடிக்கணும். 7 முறை வந்து இந்த மாதிரி சுழற்சி முறையில் அடிக்கணும். அடிக்கும்போது வந்து முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து அந்த சருகுகள், காஞ்ச சருகுகள் எடுத்துட்டு அடிக்கணும். இல்லைன்னா அந்த சாஞ்ச சருகுகள் வந்து வித்துக்கள் வந்து காற்று மூலம் பரவும். அது முக்கியமான நோட் பண்ண வேண்டிய. தெளிக்கிறதுக்கு வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு வந்து ஸ்ப்ரேயரோட ட்ரோன் பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாக தெளிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து காற்று மூலம் பரவுதுன்னா ஒரு இடத்துல அடிச்சிருந்தீங்க, இன்னொரு இடத்துல அடிக்காமல் போச்சுன்னா அங்கே பரவிடும். சரிங்களா? அதனால இது ஒருங்கிணைப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரோன் மூலம் அடிச்சுன்னா, ஏன்னா ட்ரோன்காரங்க வந்து 10-20 ஏக்கர் ஒட்டுக்க அடிக்கிறதா தான் வருவாங்க. ஸோ அதனால் வந்து இதை கட்டுப்படுத்துறது மிக எளிது. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு மூலம் உங்களுக்கே உங்களோட மொபைலுக்கு வர மாதிரி நாங்கள் ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இது வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிழங்கு அழுகன்னு சொல்லுவோம். இது ஒரு பாக்டீரியா நோய். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிழங்கை வந்து அழுகிக்கும், அதை எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாறு வரும், அது துருநாட்டத்தை கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இது பாக்டீரியா நோய். அந்த முன்னாடி பேசினதான் பூஞ்சை நோய்.
அது கொடுக்க வேண்டிய மண் இதுக்கு ஒத்து வராது சரிங்களா. எனக்கு என்னன்னா நாங்கள் எங்கள் நிலைக்கு வந்து காவேரி மைக்ரோபியல் கன்சார்சியங்கிற முன்னூற்ற இதில் மைக்ரோபியல் கன்சார்சி இது வந்து பாக்டீரியா கலவையினாலான கன்சார்சியம். இது ஈஸியாக கட்டுப்படுத்தும். அதனால் எப்படி கொடுக்குற முறையெல்லாம் இருக்கு, அதை வாங்கி பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து இந்த பாக்டீரியா வந்து மண்ணில் தான் இருக்கும். அது மண் சூடு அதிகமாக இருக்கும்போது தான் வந்து இந்த பாக்டீரியா வந்து தாக்கத்துக்கு வரும். ஸோ சனத்தை ஊடு வயிறாக பயன்படுத்திங்கன்னா அப்படின்னா அது மண் சூடாகாது, அந்த பாக்டீரியா நோய் தாக்காது. இருக்கணும், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. என்னோட மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்க. ஏதாவதுன்னா என்னோட வாட்ஸ்அப். சிவா முதன்மை விஞ்ஞானி. அவர் வந்து வாழையில் லாபத்தை பெருக்க மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எவ்வாறு உற்பத்தி செய்வது அதை பற்றி பேச போகிறாரு. நம்ம வாழைனாவே வெறும் வாழைப்பழத்தை தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அதில் இந்த வாழைப்பழத்தில் வர்ற வருமானத்தை விட அதுக்கு சமமாக இன்னொரு வருமானம் கிடைக்கும். அதை பற்றி இப்போ பேச போகிறாரு. சிவா பேசுங்க. வணக்கம். வாழைங்கிறது வந்து பன்முக பல வகையில் பயன்படுத்தலாம். உணவை பயன்படுத்தலாம், பழமாக பயன்படுத்தலாம், காயை பயன்படுத்தலாம். அதே வந்து நார் எடுத்து நார்லேருந்து கைவினைப் பொருட்கள் பண்ண முடியும். அதே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு நற்பணிகள் கொண்டு ஒரு மரம்னு சொன்னால் வாழையை சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழைகளுடைய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காய் வாழைப்பழத்துக்கு அதிகமாக இருக்கிற சத்து மாவுச்சத்து. காய்னா மாவுச்சத்து, பழம்னா வந்து இரும்பு சத்து இருக்கும். அது இல்லாமல் பொட்டாசியம் சொல்லக்கூடிய ஒரு தாது பொருள் வந்து 450 மில்லிகிராம் ஒரு பழத்தில் இருக்கும். 1 கிராம் பழத்தில் 450. அது வந்து குழந்தைகளுடைய மூளை செல் வளர்ச்சி முடியும். அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாழைப்பழம் இருக்கும். ஸோ அதாவது சர்க்கரை நோய்கள் மற்ற எல்லாரும் வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுலேயுமே ஒரு சில ரகங்கள் வந்து சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ரகம் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியங்கள் சொல்லியிருக்கேன். பாரம்பரியத்தில் கடைசியில் சொல்லியிருக்காரு கிசான் நெல்லின்னு ஒரு ரகம் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை கொண்டது. பழமாக இருந்தால் கூட குறைந்த அளவு சர்க்கரை கொண்டது. அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். அது கேரளா, தமிழ்நாடு பார்டர் ஏரியாவில் வந்து கையெடுக்கக்கூடிய கூட ஒரு ரகம் ஆக்சுவலாக. அது இல்லாமல் நம்மளோட புதுசாக ரகங்கள் நிறையா இருக்குது. அதில் 3 தமிழ்நாட்டில் மொத்தம் 8 ரகங்கள் இருக்குது இந்தியாவில். அதில் 3 ரகங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தது. கீழ்படம்னு சொல்லக்கூடிய மலையாள பழம், விற்பாச்சி, சிறுமலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாகர்கோவில் வளரக்கூடிய மட்டி பழம். இது 3மே வந்து புதுசாக குறியீடு பெற்றவர்கள். அந்த ஏரியாவில் வளர்ந்த மட்டும்தான் அதனுடைய மண்ணும் மற்ற சீதோசங்களுக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்கள் மனமும் குணமும் சுவையிலிருந்து மாறி இருக்கும். அதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா வாழைக்காயை வந்து ஏற்றுமதிக்கான தொழில்நுட்பம், உள்நாட்டு சந்தைப்படுத்துறது, வெளிநாட்டு சந்தைப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா தொழில்நுட்பங்களை வந்து வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி செய்முறை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எதை வேணுங்கிறீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து அதாவது பழுப்பு வைக்க அறையில் பார்த்தீங்கன்னா பழுப்பு வைக்கிறதுல வந்து முக்கியமான ஒரு இது வந்து என்ன, நீங்கள் வந்து கல் வைக்கக்கூடாது. அதாவது எத்திரில் சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை பயன்படுத்தக்கூடாது. எத்திரில் வாயு சொல்லக்கூடிய எத்திரில் வாயு மட்டும்தான் அது இயற்கையாக பழத்துலேயும் இருக்குது. அது கம்மியான அளவு இருக்குது. அது எத்திரில் வாயுவை பயன்படுத்தி வாழைக்காய் வந்து பழுக்க வைக்க முடியும். அதே நேரத்தில் வந்து இந்த வாழையில் வந்து எத்திரில் சொல்லக்கூடிய சொல்யூஷன். அடுத்ததாக நான் திரு சி சண்முக சுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். அவர் வாழை வனம் அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார். நன்றி. இந்த வாழை வந்து 2015 ஒரு சப்ஜெக்டாக கையில் எடுத்தேன். அதில் உருவானதான் வாழை வனம். முதல்ல மேட்டுப்பாட்டியில் இந்த வாழை வனத்தை அமைச்சிருக்கேன். இந்த வாழை பயிர் பண்ணியிருக்கேன். இந்த வாழை வனம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் வந்து ஒரு ஏக்கரில் வந்து 250 நெட்டு வரும். சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் விவசாயம் பண்ணுறதுனால தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓடுறோம், இல்லை ஒரு தடவைக்கு 5 தடவை ஓடிடும். அப்புறம் ஜேசி போட்டு அதை மண்ணை குளிக்கிறேன். மண்ணை குளிச்சு ஒரு 2 அடி உயரம் அந்த மாதிரி பாடிட்டு 8 அடி டயாவில் ஒரு வட்டப்பாத்தியை அமைச்சிருக்கோம். ஒரு வட்டப்பாத்திக்கும் இன்னொரு வட்டப்பாத்திக்கும் இடையில கேப் வந்து 13 அடி இப்படி அமைச்சிருக்கோம். அப்படின்னா 254 பெட்டு ஒரு ஏக்கர் வரும். 250 பெட்டு வச்சுக்கிட்டா ஒரு பெட்டில் வந்து 4 வாழைக்கண்ணை நாங்கள் நடவு பண்ணலாம். இது வந்து நான் வந்து ரேட்டி வெரைட்டி மட்டும் தான் இது வரைக்கும் நான் ரிசர்ச் எடுத்துருக்கேன். ஹைப்ரிட் இதெல்லாம் வச்சா அது இல்லை. அதனால் வந்து அதை ட்ரை பண்ணல. இனிமேல் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ரேட்டி வெரைட்டி வந்து கற்பூரவல்லி, பூவன், ரஸ்தாலி, பச்சனாலம், முந்தன் இந்த 5 தான் எடுத்தேன். இப்போ வந்து என்னுடைய வாழை மரத்தில் ஒரு ஏக்கத்தில் வந்து ஒரு பெட்டுக்கு 4 கட்டு இருக்கிறப்ப 250 பெட்டுக்கு 1000 வாழை. இப்போ நீங்களும் எப்படி பயிர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் அதில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சொல்லிடலாம் ஒரு பெட்டுக்கு ஒரு வட்டப்பாத்திக்கு சென்டரில் போய் தண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லி பசங்க அமைச்சிருக்கேன். மெயின் லைன் வந்து வரும்.
இயற்கை முறையில் எப்படி விவசாயம் செய்வது, அடர்ந்த அதாவது நாங்கள் கிளம்ப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிளம்ப் விஷயத்தில் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக வந்து திரு மணிக்குட்டி ஐயர் என்ற திரு சுப்பிரமணியம் அவர்கள் ஐயா வந்து எப்பவுமே இல்லை கண்டிப்பானவர். அந்த விட்டாங்கிறது எங்களுக்கு 2 நிமிஷம் பேசணும்னு கேட்டுருந்தா ஆழை விவசாயியாக இருந்து இன்றைக்கு வந்து ஒரு விற்பனையாளராகவும் ஒரு ஏற்றுமதியாளராகவும் இந்த கோயம்புத்தூர் மேடையில் எங்களை நிறுத்தி அழகு பார்க்குற எங்களோட ஆசான் வடிவேலையா எங்களுக்கு எதிர்த்தாக்க உட்காந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் எங்கள் ஆசான் 98லேருந்து எங்கள் என்ஆர்சிபி டைரக்டரோட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இருந்து தான் ஒரு விவசாயியை இன்னைக்கு ஒரு விஞ்ஞானியோடு உட்காந்து பேசுகிற அளவுக்கு எங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு எங்களுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் எதுக்காக பண்ணுறோன்னா விவசாயிகளாக கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கணும். ஏதோ வந்தால் வேலைக்கு பார்த்தா கூட்டத்தை நடத்த பார்த்தோம் போனோம் இல்லாமல் எங்களை அவங்க ஊக்குவிச்சாங்க. 2006 தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விளைபொருளுக்கும் அந்த ஒரு சங்கத்தை தோற்றுவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் டிஎன்ஏயும் என்ஆர்ஜிபியும் சேர்ந்து தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் சங்கம்னு ஒரு சங்கத்தை தோற்றுவிச்சு அந்த தோற்றுவிச்ச காரணத்தினால்தான் மத்திய அரசுலேருந்து நிறைய ஒரு தனி கவனம் செலுத்தி ஒரு நிதியை பெற்று இன்னைக்கு நிறைய காரியங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் இருக்கு இல்லைன்னாலும் எங்களுக்கு அப்புறம் வர தலைமுறையினர் நிறையா இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு அரசு வந்து 2 மடங்கு உற்பத்தி 3 மடங்கு லாபம் 3 மடங்கு லாபம் தானாக வராது. 2 மடங்கு உற்பத்தி அவங்களோட டெக்னாலஜினால அவர் சார் மாதிரியே சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவிட்டி குறையில நிலம் குறைஞ்சிருந்தாலும் உற்பத்தி திறனை அவங்க நிறையா அதிகப்படுத்திட்டாங்க. வருமானத்தை திறனை அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு டிஎன்ஏ இருக்குது, என்ஆர்டிபி இருக்குது, எல்லாரும் இருந்து நம்மளை ஊக்குவிக்கிறாங்க. இந்த 3 மடங்கு உற்பத்தி எப்படி வரணும்னா பொருளை மதிப்பு கூட்டணும். அதுக்கு உதாரணமாக 10 வருஷமாக இந்த சமுதாயத்தில் வாழையை கேட்காத இடத்துல ஒரு 300 ரூபாய்க்கு போகிற வாழையை 1200 ரூபாயிலையும் மதிப்பு கூட்டி விற்க முடியும்னா இந்த B17ஆவது நம்பர் தாளில் வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுலையும் சரி தமிழ்நாடு வாழை உற்பத்தியாளர் கம்பெனின்னு தெரியாத அளவுக்கு இல்லாமல் குக்கிராமங்கள்லாம் கூட போனோம். நீங்கள் எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்டை விற்றுக்கிட்டு இருக்கோம். அதோடு இல்லாமல் ஒரு ஏற்றுமதியாளராகவும் இங்கேருந்து நாங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்ணினோம். ஒரே ஒரு விவசாய கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து கன்வேயர் பெல்ட்டில் தாரை வெட்டி கொண்டு வந்து அதை ஏற்றி கொண்டு போய் டிஎன்ஏயில் பொடி அரைச்சிட்டு ஐரோப்பாவில் கொண்டு போய் 29 நாள் கடல் வழியாக போய் அதுக்கு பழுக்காமல் அப்படியே பச்சைக்காயாக போச்சுன்னா அதுக்கு என்ஆர்சிபியோட டெக்னாலஜியாக அவங்க உறுதுணையாக இருந்து எங்களோட அரும்பாடுபட்டு ராகம் பகலமாக உழைச்சி அந்த கண்டெய்னரை கொண்டு சேர்த்து இன்றைக்கி அவங்க நம்மகிட்ட செவ்வாழையெல்லாம் கேட்குறாங்க. வாழையில் வந்து ஏற்றுமதின்னு சொன்னால் பச்சை வாழை மட்டும்தான் அந்த ஜீனை மட்டும்தான் உலகம் பூரா இருக்குது. ஆனால் இன்றைக்கி என்ஆர்சிபியோட உதவியோட ஒரு 7 இடத்துக்கு நாங்கள் மறுபடியும் ஐரோப்பாக்கெல்லாம் அனுப்பிச்சு செவ்வாழை நிறைய அனுப்பிச்சு இன்றைக்கி செவ்வாழை நிறைய கேட்குறாங்க. செவ்வாழைன்னா இந்த பாலமோகன் தான் சொல்லுவார், செருப்பை வந்து கண்ணாடியில் வச்சுருக்கேன், வாழைப்பழத்தை வெளியில் வச்சுருக்கேன்னு. இன்றைக்கி செவ்வாழை கண்ணாடியில் இருந்தது. இன்றைக்கி அது ரோடு பூரா வந்துடுச்சுன்னா சத்தியமங்கலம் பூரா இந்த செவ்வாழை உற்பத்தி தேனியிலையும் நிறைய ஆகிடுச்சு. அதில் என்ன சொல்லி டைரக்டர் சொல்லும்போது திருச்சியை நான் திருச்சிக்காரன், அதனால் திருச்சி இன்னைக்கு தெரியும் இந்த மாவட்டம்லாம் மேலே வருதுன்னா காரணம் இந்த செவ்வாழை தான். இந்த செவ்வாழைக்கு நல்ல மதிப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக மதிப்பு கூட்டின பொருளை மதிப்பு கூட்டி வருது. ஏன்னா நாங்கள் விற்று அதில் உண்டான எங்களுக்கெல்லாம் எங்களை வந்து வருஷம் ஒரு 10,000 பேர் பார்க்குறாங்க. விவசாயிகள், விஞ்ஞானிகள், அது தவிர அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்லேருந்து வர்றவங்க, பயிற்சியாளர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வராங்க. எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ஆர்சிபிக்கு வந்தாலும் அவங்க எங்களுக்கு அனுப்புவாங்க. நிச்சயமாக
நிச்சயமாக பார்க்கலாம். விவசாயிகள் முன்னுக்கு வரணும்னா பொருளாக விற்காம பொருளை மதிப்பு கூட்டிய பொருளாக விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு ஆராய்ச்சி நிலைய தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இருக்குது. இந்த பக்கம் என்ஆர்சி இருக்குது, அந்த பக்கம் நெட்டம் இருக்குது. நமக்கு நிறைய துணை இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவில். அதுக்கான முயற்சியை விவசாயிகளை எடுத்துக்கணும்னு கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பு நன்றி கூறி நன்றி 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 திரு சுப்பிரமணியம் அவர்களே. அதாவது தொட்டிய வாழை உற்பத்தியாளர்கள் சங்கத்திலிருந்து அதாவது ஒரு வெற்றி கதை அவர் சொன்னார். அதாவது வாழையிலே மதிப்பு கூட்ட பொருட்கள்னால என்ன நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறது. 400 ரூபா விற்கிற ஒரு காரை வந்து 1200 ரூபாவாக மாற்றலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது வெற்றியாக ஒரு 15 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம யாராவது கேள்வி பதில் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்கள் 4வது ஸ்டால் வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மைய ஸ்டாலில் வந்து 5 விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஃபர்தராக ஏதாவது கேள்வி பதில் வேணும்னா அங்கே போய் கேட்டுக்கலாம். இங்கே யாராவது இப்போ 4-5 கேள்வி கேட்டுக்கிறதா ஒரு 3 கேள்விக்கு அளவு பண்ணலாம். ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு மைக்கு கொடுக்குறாங்க, அங்கே பாருங்க, அங்கே முன்னாடி பாருங்க. வணக்கம் சார், என் பேர் அருண் தேசியத்து கோபிச்சுட்டு பாருங்க சார். டாக்டர் அக்ஸல்யா மேடத்துக்கு ஒரு சின்ன கேள்வி மேடம். இன்னைக்கு நிறைய வாழை புது வாழையெல்லாம் இன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, கிட்டத்தட்ட 9 வகையான வாழைகள். அதுக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டிங் இருக்குங்களா, எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்களா? அது வந்து ராமன் அப்படின்ற ஒரு வாழை இருக்குங்க சார். அது வந்து நேந்திரன் டைப்பு, காஞ்சன் ஒன்று இருக்குது, காஞ்சன் தான் நேந்திரன் டைப்பு. அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாங்க சார். ஓகே மேடம், தேங்க்யூ. அடுத்த கேள்வி இங்கே பாருங்க, கடலூர் அணி அண்ணா ஒரு கேள்வி கொடுங்க. என்னுடைய பேர் ஜே தட்சிணாமூர்த்தி. கிட்ட வச்சு பேசுங்க. என்னுடைய பேர் ஜே தட்சிணாமூர்த்தி, கடலூர் மாவட்டம், குறிஞ்சிப்பாடி வட்டாரம். எங்கள் ஊர்லலாம் இந்த ஏழைக்குன்ற வாழை ரகம் போட்டிருக்கோம். அது பாரம்பரியமான ரகம் தான். அதில் இந்த நோய் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நான் வந்து பொதுவாக வாழை பயிரிட்ட இடத்துல திரும்ப வாழை பயிரிடுறது கிடையாது, பயிர் மாற்றி தான் செய்கிறேன். அதுமாரி அடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டன் அளவுக்கு தொழுவரம் போடுவோம். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் கன்றுலாம் கன்று நேர்த்தி செஞ்சு தான் நடுறோம். அப்படி இருந்தால் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த நோயினுடைய தாக்கம் தெரியுது. சரிங்க, அவருங்க பதில் கொடுப்பாங்க ஐயா. இது ஏலரிசின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் கதறின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து பாடு நோய் வந்து ரொம்ப வரதான் வந்துட்டு தான் இருக்கும். இது சார் சொன்ன மாதிரி கார்பன் நெசின் இருக்கு இல்லைங்களா, கார்பன் நெசின் வந்து 1 கிராம் 1 லிட்டரில் மாதம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதனுடைய இதை வந்து குறைச்சிடலாம். அது பிகினிங்லேருந்தே ஆரம்பிக்கணும். நீங்கள் நோய் வந்துட்டு பண்ணால் கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே உங்கள் தோட்டத்தில் அந்த நோய் இருந்ததுன்னா அதுக்கு ஓகேங்களா. அது இல்லாமல் உங்களால் நெல் பயிர் சாகுபடி பண்ண முடியும் அந்த ஏரியாவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நெல் பயிர் எடுத்துட்டு திரும்ப பண்ணுங்க, அதனுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த கேள்வி. நன்றிங்க ஐயா. அங்கே விற்பனை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு நல்லா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 2வது எங்களுக்கு லேபர் பிரச்சனை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் உங்களுக்கு தெரியும். ஒரு களைக்குள்ளே 1 லிட்டர் எடுத்தால் எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு வேலை முடிக்கலாம். அதே ஒரு ஏக்கர் வாழை வந்து களையை சுத்தம் பண்ணிங்கன்னா எவ்வளோ லேபர் தேவையில்லை. இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் நிறையா பிரச்சனைகள் இருக்கிறது லேபரில். ஒன்று விற்பனை வாய்ப்பு, 2வது மெயின் இந்த லேபர். இந்த 2க்கு ஏதாவது ஒரு மாற்று வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா மெயினாக இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ரொம்ப வசதியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விற்பனை ஆர்கானிக் பண்ணாக்கு வந்து ஒரு தனி விற்பனை கூட தனியாக அதை வாங்குறதுக்கு வந்து மற்ற நாடுகள் இருக்கிற அளவுக்கு நம்ம நாடுகள் இன்னும் அது வளர்ச்சி பெறலை. ஆனால் இந்த இந்த விஷயத்தை வந்து அரசு வந்து எடுத்து நடத்தணும். ஆர்கானிக் பண்ணாக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் இதனால் என்ன முடிஞ்சது பண்ணித்தரோம் உங்களுக்கு. அதாவது நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட் ப்ளேஸில் வச்சு போயிட்டோம். அதில் உங்கள் பலனை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டாக்டர் கே.என். சிவாவை தொடர்பு கொள்ளுங்க, அவர் கண்டிப்பாக உதவுவார். அதுக்கு லாஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து நான் ஒரு சமூக ஆர்வலர், இயற்கை விவசாயம் சார். இன்னைக்கு கோதாவூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்க வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து முந்தா நாள் வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்த அதிகாரிகள் வந்து
எங்கள் பகுதியில் வந்து அதிகமாக பூச்சி தாக்குதல் தான் நிறையா இருக்குது வாழையில் கொடுத்து இந்த இதுக்கான முறையான வந்து நான் இன்னைக்கு ரசாயன உரத்துலேருந்து நம்ம இயற்கை உரத்துக்கு மாறிட்டோம் வந்து அதுக்கு இந்த தொழில்நுட்ப இதில் என்ன சார் கண்டிப்பாக இந்த குருத்து பூச்சிக்கு வந்து நம்ம முட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தரோம். அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதை கட்டுப்படுத்தலாம். வந்து இது சார் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் போதும் உங்களுக்கு சொன்னீங்களா, பக்கத்துலேயே தான் இருக்குது, உங்கள் ஊர் பக்கத்துல தான் இருக்குது. வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஓகேங்களா? நன்றிங்க. உங்களுடைய சிந்தனைகளையும் கேட்டுக்கலாம். உங்கள் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு எங்களுக்கு நெறிமுறைப்படுத்தி ஒருங்கிணைத்து கொடுத்த எங்களுடைய செல்வராஜன் இயக்குனர் என்ஆர்சிபி அவர்கள் உட்பட மேடையில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் அவர்கள் மூலியமாக இந்த முதன்மை ஜி சுரேஷ் ஐயா அவர்கள் வந்துட்டு கௌரவிப்பாங்க. தீபன் கடைசி கருத்தரங்கம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் செயல்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல் இன்னும் ஒரு 2 நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. அனைவரும் வெளியே இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நண்பர்களும் உள்ளரங்கில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீபன் எதுக்கு தூக்கிட்டு இருக்கிற?